தேவ சன்னிதானத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம் கடந்த ஓய்வு நாள் ஆராதனையிலிருந்து போன வாரத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? வேதாகமம் மட்டுமே, பைபிள் அண்ட் பைபிள் அலோன் என்ற ஒரு புதிய தொடரை ஆரம்பித்திருக்கிறோம். நம்ம போன வாரம் வேதாகமத்தினுடைய ஆச்சரியமான சில பாடங்களை படித்தோம், சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு நம்ம இந்த ரெண்டாவது பாகத்தில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அற்புத புத்தகத்தின் ஆச்சரியமான படைப்பு, மேக்கிங் ஆஃப் த மிராக்கிள் புக். மேக்கிங் ஆஃப் தி மிராக்கிள் புக். நாம் வைத்திருக்கிற புஸ்தகம் அற்புதமான புத்தகம். இதை ஆண்டவர் எப்படி நமக்கு உருவாக்கி கொடுத்தார் என்பது ஆச்சரியமான வரலாறு. நாம் அதை கற்றுக்கொண்டாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 12:6, சங்கீதம் 12:6, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில், இந்த ஆன்லைன் பைபிளில் தான் உலையில் வந்துருந்துச்சு, சரிங்களா? மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். பரலோகத்தின் தேவன் அருளியிருக்கிற, நமக்கு தந்திருக்கிற 3 முக்கியமான ஈவுகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று, பிதா குமாரனை தந்தார், கிறிஸ்துவை அனுப்பினார். பரிசுத்த ஆவியையும் பரலோகம் நமக்கு தந்திருக்கிறது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியை நம்மோடு இருக்கும்படி தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஈவுகளுக்கு அடுத்தபடியாக 3வது மாபெரும் ஈவு உங்களுக்கும் எனக்கும் என்னவென்றால், ஆண்டுடைய வேதாகமம். இட் இஸ் அ கிஃப்ட் புக் ஃப்ரம் ஹெவன். பரலோகம் நமக்கு தந்திருக்கிற ஒரு பரிசு புத்தகம், ஈவாகிய புத்தகம் எது என்றால் இந்த பைபிள், சரிங்களா? அதான் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அதை பற்றி ஜெபம் பண்ணலாமா? ஒரு ஜெபம் செய்து நாம் படிக்கலாம். நல்ல தகப்பனே, வேதாகமம் மட்டுமே என்ற ஒரு பாடத்தொடரை நீர் எங்களுக்கு கற்றுத்தர தொடங்கி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் மெல்லிய சத்தத்தோடு பேச உதவி செய்யுங்க. எங்களுடைய கவனச்சிதறல்கள் ஆண்டவரே, எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் இராதபடி தேவன் தாமே எல்லாவற்றையும் ஆட்கொண்டு அபிஷேகித்து எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பேசுங்க. கர்த்தாவே, சொல்லும்படியார்கள் கேட்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தின் விலையேற பெற்ற மேன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக மிக பழமையான புத்தகம் எதுதான்? பைபிள் தான், சரிங்களா? தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒப்பற்ற ஈவாகிய இந்த பரிசுத்த வேதாகமம் தான் உலகத்தின் மிக பழமையான புத்தகம், சரிங்களா? ஏன் ஆண்டவரை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, தவறு இழைத்து தடம் புரண்டு போன மனிதன் தன் நிலை உணர்ந்து தன்னையே இந்த சிருஷ்டிகரிடம் இம்மையிலும் மறுமையிலும் வந்தடைவதற்கான வழிகாட்டி நூலாக ஆண்டவர் இந்த உன்னதமான ஒப்பற்ற ஈவாக வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, உலகத்திலேயே மிக பழமையான புத்தகம் இந்த பைபிள் தான். உலகத்திலேயே முதலாக அச்சடிக்கப்பட்ட புத்தகம் இந்த பைபிள் தான். முதலாக மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு புத்தகமும் எதுதான்? பைபிள் தான். இந்தியாவில் முதலாக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகமும் இந்த பைபிள் தான். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் முதலாவது அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் என்னதான்? இந்த பைபிள் தான். அதை அச்சடிப்பதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க? அச்சு இயந்திரத்தையே கண்டுபிடித்தார்கள், சரிங்களா? ஜெர்மனியிலிருந்து ஒரு அச்சு இயந்திரம் தமிழ்நாட்டுக்கு வந்து தரங்கம்பாடிக்கு வந்து, தரங்கம்பாடியில் இந்த முதல் தமிழ் வேதாகம புத்தகம் அச்சடிக்கப்பட்டது. அதற்காகத்தான் பேப்பரே கண்டுபிடிக்கப்பட்டது, சரிங்களா? பைபிள் அச்சடிக்கிறதுக்காகத்தான் பேப்பரே கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, இந்த புத்தகத்தின் உருவாக்கத்திற்கு நம்ம போன வாரம் படித்தோம். எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? 1600 ஆண்டுகள். கிமு
1500 கிபி 100 வரைக்கும் 1600 ஆண்டுகள் ஆயிற்று. இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஏறக்குறைய 40 மனிதர்கள், அதாவது 44 மனிதர்களை தேவன் பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பைபிளின் முதல் எழுத்தாளர் யார்? முதல் மனித எழுத்தாளர் யார்னா மோசே. கடைசி மனித எழுத்தாளர் யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய யோவான். இதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த மோசையை அந்த யோவான் பார்த்தது கிடையாது, இந்த யோவான் அந்த மோசையை பார்த்தது கிடையாது. அப்போஸ்தலன் யோவான் பிறப்பதற்கு 1450 ஆண்டுகளுக்கு முன்பே யார் இறந்துட்டாங்க? மோசே இறந்துட்டார். ஸோ தீஸ் டூ ஆத்தர்ஸ் ஹேவ் நாட் மெட் ஈச் அதர். இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த 44 ஆசிரியர்களும் ஒன்றா உட்காந்து ஒரே இடத்துல இந்த பைபிள் என்ன செய்யலை, எழுதலை. அத்தனை எழுத்தாளர்களையும் இயக்கி எழுதச் செய்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான். அது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள், அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவர் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கிறார்? 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வசனம் சொல்லுது, அந்த வசனங்கள் நமக்கு சீர்திருத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் உபதேசத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிற ஆண்டவர் ஒரு மேலான நோக்கத்தோடு இந்த வேதாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய, போன வாரம் உங்களுக்கு சொன்ன 5390 மொழிகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன அப்படின்னு படித்தோம். அதில் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான மொழிகளில் அச்சிடப்படும் ஒரே புத்தகம் எது தான்? பைபிள் தான். 1500 போட்டுக்கு, ஆக்சுவலாக 2000 மொழிகளுக்கு மேலே. இந்த புத்தகத்தின் சத்திய வார்த்தைகளுக்காக உயிர் இழந்தவர்களும் அவைகளால் உயிர் அடைந்தவர்களும் எண்ணற்றோர். இந்த புத்தகத்துக்காக உயிரை கொடுத்தவங்களும் சரி, இந்த புத்தகத்தால் உயிர் அடைந்தவர்களும் சரி, எண்ணற்றோர். சரி, என்ன சொல்கிறோம்? பைபிள் அப்படின்னு சொல்கிறோம். பைபிள், இந்த பைபிள் என்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு கிரேக்க வார்த்தையான பிப்ளோஸ், பிப்ளோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த பைபிள் என்ற வார்த்தை வந்துச்சு. பிப்ளோஸ் அப்படின்னா புத்தகம். அதாவது பைபிள்னாலே என்ன அர்த்தம்? பைபிள் என்றாலே புத்தகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 66 சிறு புத்தகங்களின் தொகுப்பே இந்த புத்தகம். சரிங்களா? 66 சிறு சிறு புத்தகங்களின் தொகுப்பு தான் பைபிள், பிப்ளோஸ். சரி, கேள்வி, இந்த வேதாகமம் எப்படி எழுதப்பட்டது? வேதாகமம் எப்படி எழுதப்பட்டது? ஆரம்ப காலங்களில், அதாவது எதில் எழுதினாங்கன்னு கேட்குறேன். சரிங்களா? எதில் எழுதப்பட்டது? எப்படிலாம் ஆண்டவர் அதை எழுதி வைக்க அவர் அனுமதித்தார், திட்டம் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஆரம்ப காலங்களில் பப்பாயிரஸ் என்ற ஒரு வகை தாள் புல், சரிங்களா, நதி ஓரங்களில் ஒரு விதமான தாள் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து அதை காய வச்சு அரைச்சி பார்த்தீங்கன்னா அதில் பேப்பர் மாதிரி செய்யலாம், அந்த தாள் புல்லை வைத்து. அந்த மாதிரி தாள் புல்லை தயாரித்து தான் என்ன பண்ணாங்க, எழுதினார்கள். அதற்கு பிற்பாடு தோல் சுருள்கள், பார்ச்மெண்ட்ஸ், அதாவது லேம் ஸ்கின்ஸ், ஆட்டுக்குட்டி ஆடுகளினுடைய தோலை வச்சு உருவாக்கப்பட்ட தோல் சுருள்கள், பார்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எழுதினார்கள். வேறு எப்படி எழுதினாங்க அப்படின்னா, கிளே டேப்லெட்ஸ், அந்த கிளே பிளேட்ஸ், களிமண் தட்டுகளில் எழுதினார்கள். சரிங்களா? தாள் புல் எழுதினாங்க, பப்பாயரஸ், அதுக்கப்புறம் தோல் சுருள்கள், அதுக்கப்புறம் களிமண் தட்டுகளில் எழுதினார்கள். இதுக்கெல்லாம் பிற்பாடு தான் என்ன வந்துச்சு? காகிதம், அச்சு இயந்திரம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. சரிங்களா? கையால் எழுதப்பட்ட
பழமையான வேத புத்தகங்கள், கையினால் டிரான்ஸ்கிரைப்டு பைபிள்ஸ், கையினால் எழுதப்பட்ட வேதாகமங்கள், பழமையான வேதாகம புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் மியூசியம், பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் மற்றும் வத்திக்கானிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பது வரலாற்று உண்மை. சரி, இந்த 44 மனிதர்கள் எழுதிய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட அந்த அசல் படிவங்கள், அந்த மூல பிரதிகள் இன்னைக்கு ஒன்று கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ், பைபிளினுடைய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன தான் இருக்குன்னா, காப்பீஸ் ஆஃப் த காப்பீஸ். அந்த ஒரிஜினலை வச்சு எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காப்பீஸ் ஆஃப் த காப்பீஸ், பிரதிகள் தான் இன்று வரைக்கும் பத்திரப்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காப்பீஸ் ஆஃப் த காப்பீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வச்சு எழுதி எடுத்திருப்பாங்கல்ல, அதில் நம்பகமானவைகளும் உண்டு, நம்பகத்தன்மை அற்றவைகளும் உண்டு. சரிங்களா? ஓகே. அப்போது அங்கீகரிக்கப்பட்ட நம்பகமான பிரதிகளில் இருந்து எழுதி எடுப்பவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஒரிஜினலை பார்த்து எழுதுவாங்கல்ல, பாருங்களேன் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள். அப்படி எழுதி எடுக்கிறவர்கள் ஒவ்வொரு வார்த்தையை எழுதும் முன்பும் அதை சத்தமாக உச்சரிக்க வேண்டும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் அப்படின்னு உச்சரித்து சத்தமாக சொல்லி எழுதணும். சரிங்களா? பைபிள் படிக்கும்போது கூட நம்ம அப்படி தான் படிக்கணும். சரிங்களா? என்ன தெரியுமா, படிக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் என்ன பண்ணிடுவோம், அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் அப்படி தூங்கிடுவோம். சரிங்களா? ஜோம் பண்ணும்போது அப்படி தான், ஜோம் பண்ணும் பொழுதும் நம்ம சத்தமாக ஜோம் பண்ணணும். சத்தமான அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்க முடியாத அளவுக்கு அப்படி ஜோம் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம பண்ணுற ஜெபம் நமக்கே கேட்கணும். விளங்குதா உங்களுக்கு? அப்படியே முன்னு பண்ணுவோம், அப்படி தூங்கிடும். சரி, அப்போ பாருங்கள், பைபிளை எழுதும்போது கூட எப்படி தான் எழுதுவாங்களாம், சத்தமாக உச்சரித்து தான் ஒரு வார்த்தையும் எழுதினார்கள். எந்த வார்த்தையும் ஏற்கனவே பார்த்திருந்த நினைவிலிருந்து எழுதப்படக்கூடாது. ஏற்கனவே நான் பார்த்துட்டேன், என் மைண்டில் தான் இருக்குது, நான் அப்படியே எழுதுறேன், அப்படி கிடையாது. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து உச்சரித்து சத்தமாக சொல்லி எழுதி எடுப்பதற்கு பல ஆண்டுகள் ஆனது. இப்படி எழுதுறாங்க பார்த்தீங்களா கையில், இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஜான் விக்லிஃப் அனைவரும் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்பட்டவர். அப்புறம் என்ன செஞ்சாரா, ரோமன் கத்தோலிக்கத்தின் அதிகாரப்பூர்வ வேதாகமமான லத்தீன் வல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை லத்தீன் வல்கத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கேத்தலிக்ஸினுடைய அந்த அஃபிஷியல் பைபிள் அதான் லாட்டின் வல்கேட். அந்த பைபிளை, லத்தீன் மொழியில் இருந்த அந்த பைபிளை 1382 அவர் என்ன பண்ணாராம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சரிங்களா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வந்தார். அதிலிருந்து சரிங்களா, அந்த லாட்டின் வல்கேட்டில் இருந்து இன்னொரு காப்பியை அவர் என்ன செய்கிறார், ஆங்கிலத்தில் கொண்டு வர்றார். அந்த ஆங்கிலத்தில் இருந்து இன்னொரு காப்பி கொண்டு வருவதற்கே, ஒரு காப்பி எழுதுவதற்கே 10 மாதங்கள் ஆச்சான். சிலர் பார்த்துருக்கீங்களா, பைபிளை படித்து நோட்டில் அப்படியே எழுதுவாங்க. எழுதி அப்படி பைபிளை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க நிறைய பேர். அங்கே அன்பானவர்களே, கையால் எழுதுவதும் மொழிபெயர்ப்பு செய்வதும் மிகவும் கடினமான, மனதை செலுத்தி செயல்பட வேண்டிய, உடல் உழைப்பு மிகுந்த ஒரு மிக கடினமான வேலை. கவனிச்சிங்களா? அப்போ பாருங்களேன், இந்த பைபிள் இன்றைக்கி நமக்கு அழகாக பிரிண்ட் பண்ணி 1000 ரூபாய்க்கு, 800 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, ஈவன் 10 ரூபாய்க்கு கூட பைபிள் கிடைக்குது. இந்த மாதிரி பைபிள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளே சொல்லுது, கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி செய்யப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த பைபிள் கிடச்சிருக்குன்னா, இதுக்கு எத்தனையோ பேர் என்ன செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. அதாங்க 7 தரம் உருக்கி அப்படின்னு படிக்கிறோம். எத்தனையோ பேருடைய தியாகத்தினால் இன்று நம் கைகளில் வேதாகமம் தவழ்கிறது. தேவனுடைய மாட்சிக்கும் சாட்சியாக
திகழ்கிறது. நம்ம என்ன ஒருவேளை இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், கையெழுத்து படிவங்கள், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், கையெழுத்து படிவங்கள் பற்றி ஒரு பார்வை. சரிங்களா? இன்றைக்கி நம்ம புக்காக கிடச்சிருச்சு, நமக்கு பைபிள் ஒரு புக்காக கிடச்சிருச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் நமக்கு ஆண்டவர் இது டைரெக்டாக இது புக்காக கொடுக்கல. சரிங்களா? இது எப்படி வந்துச்சு? நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2 ஏற்பாடுகள் பைபிளில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் மிகவும் நம்பகமான கையெழுத்து படிவங்கள் எது அப்படின்னா மேசோரெட்டிக் வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசோரெட்டிக் டெக்ஸ்ட். சரிங்களா? அந்த மேசோரெட்டிக் வாசகம், அதை வச்சு தான் பழைய ஏற்பாட்டை தயாரித்தார்கள். எப்படின்றீங்களா? கிபி 700ஆம் வருஷத்தில், கிபி 700 யூத அறிஞர்களால் ஆன ஒரு குழு என்ன செய்கிறாங்க, எதிர்கால சந்ததியின் நன்மைக்காக பழைய ஏற்பாட்டு மூலத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டு அந்த மூல பிரதிகளிலிருந்து மிக துல்லியமாக மிக கவனமாக அவர்கள் எழுதி வைத்தார்கள். சரிங்களா? அதை அடிப்படையாக வைத்து தான் நமக்கு இன்றைய பழைய ஏற்பாடு கிடைத்திருக்கிறது. சரிங்களா? மேசோரேட்ஸ், மேசோரெட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்ன, மேசோரேட்ஸ் என்றால் யூத அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம், ஜூவிஷ் ஸ்காலர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மேசோரெட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் யூத அறிஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க, மூல பிரதிகளில் இருந்து பழைய ஏற்பாட்டை அவர்கள் எதிர்கால சந்ததிக்காக எழுதி வைத்து சென்றார்கள். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா யூத அறிஞர்களின் வாசகம், மேசோரெட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிற பழைய ஏற்பாடு அந்த யூத அறிஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தது தான். நம்பகமான அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸில் இருந்து, அந்த மூல அசல் பிரதிகளிலிருந்து நமக்கு பழைய ஏற்பாட்டை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். 15ஆம் நூற்றாண்டின் கடைசியில் தோன்றின மிக திறமை படைத்த ஒரு ஜெர்மன் நாட்டவர், ஒரு ஜெர்மானியர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரூச்லின் என்பவர். சரிங்களா? ஜான் ரூச்லின். இவருடைய முயற்சியினால்தான் நமக்கு களங்கமற்ற தப்பிதமற்ற எபிரேய பழைய ஏற்பாடு கிடைத்தது. ஆரம்ப காலத்தில் அந்த யூத அறிஞர்கள் கிபி 700 அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 800 வருஷம் கழித்து தோன்றின ஜான் ரூச்லின் என்ற ஒரு மனிதன், அவர் என்ன செய்கிறாரு, எபிரேய பழைய ஏற்பாடு நமக்கு கிடைக்கும்படி, மிக துல்லியமாக தப்பிதமில்லாமல் கிடைக்கும்படி அவர் உழைத்தார். இவரது ஆராய்ச்சியில் நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த யூத அறிஞர்களின் வாசகம், அது அவருக்கு மிக உதவியாக இருந்தது. இதாங்க பழைய ஏற்பாடு நமக்கு கிடைச்சது இப்படித்தான். ஆனால் புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டால் புதிய ஏற்பாட்டுக்கு மட்டுமே 5000க்கும் அதிகமான கிரேக்க கையெழுத்து படிவங்கள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டுக்கு மட்டும் 5000க்கும் அதிகமான கிரீக் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கின்றன. அவற்றில் மிக பிரபலமானவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏற்பு வாசகம் புதிய ஏற்பாட்டுக்கு. சரிங்களா? ரிசீவ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது கோடெக்ஸ் சைனைட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சீனாய் தோற்சுவடி. ரெண்டாவது கோடெக்ஸ் வேட்டிகன். மூணாவது கோடெக்ஸ் வேட்டிகானஸ், வத்திக்கான் தோற்சுவடி. நாலாவது கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரினஸ், அலெக்சாந்திரிய தோற்சுவடி. இந்த 4 நல்லா கவனிங்க. இந்த 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கான மிக முக்கியமான மிக பிரபலமான பிரதிகள். சரிங்களா? காப்பீஸ் ஆஃப் த காப்பீஸ். இவற்றில் மிகவும் நம்பகமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுதான் முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 4ல் முதல் இது ஏற்பு வாசகம் அல்லது ரிசீவ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசீவ்ட் டெக்ஸ்ட் இதை யார் ஆயத்தம் பண்ணினது அப்படின்னா ஹாலந்தின் அறிவாளரான எராஸ்மஸ், டெசிடீரியஸ் எராஸ்மஸ். நம்ம போன வருஷத்தில் மாபெரும் போராட்டம் புத்தகம் படித்தோம், அப்படி தானே? கிரேட் கான்ட்ரவர்சி புக்கை படித்தோம். அந்த புக்கில் படித்தீங்கன்னா எராஸ்மஸ்ன்னு ஒருத்தர், ஒரு பெரிய அறிஞர், அவர் ஒரு கத்தோலிக்கர், கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். சரிங்களா? கத்தோலிக்கத்தில் ஒரு முக்கியமான நபர். ஆனால் அவர் மூலமாக இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கான மிக நம்பகமான ஒரு வாசகத்தை கிரேக்க மொழியில்
அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அவருடைய முயற்சினால தான் அந்த ரிசீவ்ட் டெக்ஸ்ட், ஏற்பு வாசகம் நமக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையில் தான் சரிங்களா, அந்த எராஸ்மஸுடைய புதிய ஏற்பாட்டை, கிரேக்க புதிய ஏற்பாட்டை அடிப்படையாக வைத்துதான் மார்ட்டின் லூத்தர் மற்றும் வில்லியம் டிண்டேல் போன்றவர்கள் என்ன செய்தார்கள், பைபிள் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. சரிங்களா, அந்த எராஸ்மஸுடைய அந்த ஏற்பு வாசகத்தை லூத்தரும் வில்லியம் டிண்டேலும் பெரிதாக மதித்தார்கள். தங்களுடைய வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்கு அவர்கள் அந்த ஏற்பு வாசகத்தையே என்ன செஞ்சாங்களாம், புதிய ஏற்பாடை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினார்கள். சரி, அப்போது மற்ற மூன்றும் வேறு 3 பார்த்தோம். பார்த்தீங்களா, என்னென்ன பார்த்தோம்? சீனாய் தோற்சுவடி, வத்திக்கான் தோற்சுவடி, அலெக்சாந்திரியா தோற்சுவடி. இதெல்லாம் நம்பகமற்றவை. சரிங்களா, நம்பகத்தன்மையற்ற தோற்சுவடிகள் எல்லாம் நம்ம பின்னாடி போப்போ இன்னும் விளவாரியை படிப்போம். சரிங்களா, ஓகே. பாருங்கள், இந்த கடைசி 3 தோற்சுவடிகளும் நம்பகமற்றவை, கத்தோலிக்கத்தின் செல்வாக்கினால் பாதிப்படைந்தவை. ஏற்பு வாசகம் தவிர மற்ற 3 இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சீனாய் தோற்சுவடி, வத்திகான் தோற்சுவடி, அலெக்சாந்திரியா தோற்சுவடி, இந்த 3ஐ அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கி நிறைய நவீன வேதாகம மொழிபெயர்ப்புகள் நிறைய இன்றைக்கி இருக்குல்ல. NIV, சரிங்களா, இன்னும் நிறைய சொல்லலாம், லிவிங் பைபிள், அப்படி இப்படி நிறைய இருக்குது. இப்படி நிறைய நவீன வேதாகம பதிப்புகள் வெளியே வந்து கொண்டே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் எதுக்கு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மற்ற 3 ஏற்பு வாசகம் தவிர மற்ற 3 தோற்சுவடிகள். அப்போ பாருங்களேன், அப்போ பழைய ஏற்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா யூத அறிஞர்களின் வாசகம், மேசோரெட்டிக் டெக்ஸ்ட். புதிய ஏற்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ஒரிஜினலில் ஏற்பு வாசகம், ரிசீவ் டெக்ஸ்ட். இந்த 2ஐ அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம கையில் இருக்கிற முழு வேதாகமும் கிடைத்திருக்கிறது. அந்த 2ஐ அடிப்படையாக வைத்து மொழிபெயர்க்கப்படாத எல்லா நவீன வேதாகமங்களிலும் ஏராளமான உபதேச பிழைகள் உண்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, தமிழ் பைபிளில் நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த பைபிள் மிக மிக நம்பகமானது. சரிங்களா, இந்த தமிழ் பைபிளுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது, நம்ம படிக்கலாம். ஆங்கில பைபிள்னு எடுத்துக்கிட்டால் மிக நம்பகமானது எது? கிங் ஜேம்ஸ் பைபிள். சரிங்களா, அதுக்கப்புறம் NKJV, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இதுக்கப்புறம் மற்ற பைபிளெல்லாம் ஆங்கிலத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் பயன்படுத்தணும். சரிங்களா, அதான் நம்ம படிக்கிறோம் இந்த தொடரில். வேதாகமம் மட்டுமே முக்கியமான சில பாடங்கள். சரி, வேத அதிகாரம், வேத வசன பிரிவுகள். நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் அந்த 44 மனிதர்கள் பைபிள் எழுதுனாங்களே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் எழுதுனாங்களே, அப்படி எழுதும் பொழுது யாருமே என்ன செய்யலை, தனித்தனி அதிகாரம் எழுதலை. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அப்படின்னு எழுதலை. சரிங்களா, எப்படி எழுதுனாங்க? அதே மாதிரி அவங்க வசனமாக எழுதலை. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் அப்படிலாம் எழுதலை. அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த காலத்தில் சுருளாக எழுதி வச்சாங்க. சுருளாக எழுதி வச்சாங்க. அப்படி வரிசையாக எழுதி வச்சாங்க. பெரிய பெரிய பேராகிராஃபாக பத்தியாக எழுதி வச்சாங்க. சரிங்களா, யாரும் அதிகாரம் பிரித்து வசனம் பிரித்து அப்படிலாம் எழுதலை. புரியுதுங்களா? இன்றைக்கி நமக்கு அதிகாரமாக வசனமாக பிரிச்சுமே நமக்கு படிக்கிறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்பவே வலிக்குது. சரிதானே? ஆனால் அப்போ அந்த காலத்தில் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். சரி, யார் இந்த வேலையை செஞ்சது? யார் அதிகாரமாக பிரித்தது? யார் வசனமாக பிரித்தது? பார்க்கலாமா? சரி, பாருங்களேன். இங்கிலாந்தின் கேன்டர்பரி நகர பேராயர், பிஷப் ஆஃப் கேன்டர்பரி, அதாவது ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரின்னு சொல்லுவாங்க. யாருன்னா ஸ்டீஃபன் லாங்டன். 13ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி, 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இவர் தான் என்ன பண்ணாராம், சாப்டர் டிவிஷன், அதிகார பிரிவுகளை அவர் தான் கொண்டாந்தார். ஆதியாகமத்தில் 50 அதிகாரம், யாத்திராகமத்தில் 40 அதிகாரங்கள், லேவியராகமத்தில் 27 அதிகாரங்கள், என்னாகமத்தில் 36 அதிகாரங்கள் நம்ம நீங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொண்டு வந்தது யார்? இந்த ஸ்டீஃபன் லாங்டன் என்ற ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி இன் இங்கிலாந்தில் இந்த கேன்டர்பரி நகரத்தின் பேராயரான ஸ்டீஃபன் லாங்டன் தான் இந்த வேலையை பார்த்தார்.
விளங்குது அவங்களுக்கு? அப்போ எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க பார்த்தீங்களா பைபிளுக்காக. சரி, அடுத்து யார் வேர்ஸ் டிவிஷன், வசனம் வசனமாக பிரித்தவர் யார் அப்படின்னா, பாரிஸ் பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸை சேர்ந்த ராபர்ட் ஸ்டெஃபானஸ் என்ற அச்சு கலைஞர், ராபர்ட் ஸ்டெஃபானஸ் என்ற அச்சு கலைஞர், அவர் தான் என்ன பண்ணாராம், 1551 வருஷத்தில், ஒரு 560 வருஷங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், அவர் தான் என்ன செய்கிறாரு, இந்த வசனம் வசனமாக பிரித்தார். சரிங்களா? வசனம் வசனமாக அவர் தான் பிரித்தார். தானியேல் 1 அதிகாரம் 21 வசனங்கள், தானியேல் 2 அதிகாரம் 49 வசனங்கள். புரியுது உங்களுக்கு? இப்படி அவர் தான் என்ன செஞ்சார், பிரித்தார். இப்படி ஒருவேளை இவங்க பிரிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், சாப்டராக பிரிக்கலை, வசனமாக பிரிக்கலைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, படிக்கவே முடியாது, மனப்பாட வசனமெல்லாம் சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்கள், அந்தந்த டைமில் ஆண்டவர் சிலரை எழுப்பி இந்த வேலையை நம்முடைய நன்மைக்காக அவர்களை கொண்டு தேவன் ஆவியானவர் செய்ய வச்சிருக்கிறார். அப்போ பாருங்களேன், இதெல்லாம் ஏன் படிக்கிறோன்னா, இல்லை இன்னொருத்தர் இருக்கிறார், நான் போடலை, ஸ்க்ரீனில் போடலை, மனுஷியஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்ன பண்ணாரா, எங்கே புள்ளி வைக்கணும், எங்கே கமா போடணும் அப்படின்னு ஒர்க் பண்ணாராம். சரிங்களா? பைபிளில் இப்போ பாருங்களேன், அந்த புள்ளி வைக்கிறது கமா வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? மனுஷியஸ் என்ற ஒரு அறிஞர், அவர் தான் அந்த வேலையை பார்த்தார். பிரியமானவர்களே, இப்படி ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் தேவ ஆவியானவர் இந்த வேதாமத்தை உருவாக்குவதற்கு அவர் நிகழ்த்தி இருக்கிறார். அதனால தான் படிக்கிறோம், அற்புத புத்தகத்தின் ஆச்சரியமான படைப்பு, மேக்கிங் ஆஃப் த மிராக்கிள் புக். ஸோ வி ஆர் ஹோல்டிங் a miracle book in our hands and we are having a miracle book in our families and our worship in the church is centered on this miracle book. திருச்சபையில் நாம் செய்யக்கூடிய தொழுகை இருக்கிறதே எந்த புத்தகத்தின் அடிப்படையில், இந்த அதிசய புத்தகத்தின் அடிப்படையில் தான். இந்த வேதாமம் இதற்குள்ளே இருக்கிற 7 அதிசயங்களை நாம் பார்க்கலாமா? உலகத்தில் 7 அதிசயங்கள்னு சொல்லுவாங்க, சரிதானே? அதை இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு 2 விதமாக சொல்கிறாங்க. பண்டைய அதிசயங்கள் 7, நவீன அதிசயங்கள் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் 7 wonders and modern 7 wonders of the world அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வேதாகமத்தை குறித்த 7 அதிசயங்களை நாம் படிச்சுக்கணும். நம்பர் 1, முதலாவது என்னவென்றால் உருவாக்கம் என்னும் அதிசயம், wonder of production. ஆண்டவர் எப்படி இந்த புஸ்தகத்தை உருவாக்கினார்? ஒருவரை ஒருவர் பெரும்பாலும் பார்த்திராத பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள், ஆரம்பத்தில் சொன்னேன்ல, மோசேயை யோவான் பார்த்தது கிடையாது, பேதுருவை எஸ்ரா பார்த்தது கிடையாது, சாமுவேல் தீர்க்கதரிசியை மத்தேயு பார்த்தது கிடையாது, சரிங்களா? ஆமோஸ் தீர்க்கதரிசியை லூக்கா பார்த்தது கிடையாது. இப்படிலாம் ஒருவரை ஒருவர் பெரும்பாலும் பார்த்திராத பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள். பழைய ஏற்பாடு முழுவதையும் எபிரேயத்திலும் அராமிக் மொழியிலும், பைபிள் எழுதப்பட்ட மொழிகள் 3 மொழிகள், சரிங்களா? ஒன்று எபிரேயம், இன்னொன்று அராமிக், இன்னொன்று கிரேக்க மொழி. பொதுவாக எபிரேயம் கிரேக்க மொழி தான் சொல்லுவோம், கரெக்டு தான். ஆனால் சில அதிகாரங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும், எஸ்ரா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அராமிக் மொழியிலே எழுதப்பட்ட பகுதிகள். அப்புறம் புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க பாஷை. இப்படி அந்த மனிதர்கள் மூலமாக தேவன் எழுதினார். பாருங்களேன், இவங்கெல்லாம் வேறு வேறு மொழியில் எழுதியிருக்கலாம்ல, வேறு மொழிகள் எழுதியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஆவியானவர் அழகாக இந்த 3 மொழிகளில் தான் எழுத வச்சார். பரிசுத்த வேதாமத்தை எழுதச் செய்தவர் ஆவியானவர். ஆதலால் அதன் உருவாக்கம் அதிசயமே. அதான் 2 தீமோத்தேயு 3:16 ஏற்கனவே படித்தோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் தான் இதை நமக்கு உருவாக்கி கொடுத்தார். ரெண்டாவது அதிசயம் என்ன அப்படின்னா, ஒற்றுமை எனும் அதிசயம். தி யூனிட்டி ஆஃப் தி வண்டர் ஆஃப் யூனிட்டி, தி வண்டர் ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமை எனும் அதிசயம்.
66 சின்ன சின்ன புத்தகங்கள் இந்த வேதாமத்துக்குள்ளே அடங்கி இருந்தாலும் அதில் நம்ம என்ன பார்க்குறோம்? யூனிட்டி ஆஃப் தாட், கருத்தொற்றுமையை நாம் பார்க்கலாம். வேதாமத்தை எழுதிய அந்த 40க்கும் மேலானவர்கள் சாதாரண மானிட ஆசிரியர்களே. ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கியவர், ஏவியவர் யார்? தேவ ஆவியானவர். அதனால் அதன் ஒற்றுமை அதிசயமே. பாருங்களேன், இதில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள்லாம் இருக்காது. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் தேவாட்டுக்குட்டி. சரிதானே? இயேசு கிறிஸ்துவை பைபிள் முழுவதும் பேசுகிறது. ஆகவே அதில் இருக்கிற இந்த யூனிட்டி ஆஃப் தாட், அந்த கருத்தொற்றுமை ஒரு பெரிய அதிசயம். மூணாவது அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று பேதுரு சொல்றார். 2 பேதுரு 1:21. மூணாவது அதிசயம் காலம் என்னும் அதிசயம், தி வண்டர் ஆஃப் டைம். எழுதினவர்கள் அந்த 44 மனிதர்கள் ஒருத்தர் கூட இன்னைக்கு இல்லை. எழுத செய்தவரோ இன்றும் நம்ம உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் அவர் என்ன செய்கிறாரு? அசைவாடுகிறார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். யார்? ஆவியானவர். 1600 ஆண்டுகளாக எழுதப்பட்ட ஒரு ஒப்பற்ற தொன்மை வாய்ந்த ஒரு பழமை வாய்ந்த நூலாக பரிசுத்த வேதாகமம் திகழ்ந்து வருகிறது. அன்பானவர்களே, ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு எத்தனை வருஷம் ஆனது கிடையவே கிடையாது. சரிதானே? 1600 ஆண்டுகள் எந்த புஸ்தகத்துக்கும் இப்படி ஆனதே கிடையாது. மனித வார்த்தைகள் அழிந்து போகும். வேதத்தில் உள்ள தேவ வார்த்தைகள் அது ஒரு நாள் அழியாது. அது காலத்தால் என்றும் அழியாத அதிசயம். ஏசாயா 40:8 பார்க்கிறோம். என்ன சொல்லி பாருங்களேன்? புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக எழுதுற. என்றென்றைக்கும் நிற்கும் தேவ வசனம். அப்போ பாருங்களேன், இதை படித்து இதை கடைபிடித்து இதன்படி வாழ்கிறவர்களும் என்றென்றைக்கும் இருப்பார்கள். சரிதானே? ஒரு நித்திய ஜீவனுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நித்தியமான புத்தகம், இட்டர்னல் புக் which will give us eternal life. பார்த்தீங்களா? இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு புத்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் தெரியுமா? பிகாஸ் only this book can lead us to eternal life. இந்த புஸ்தகம் தான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்த முடியும். அந்த கெப்பாசிட்டி, அந்த வல்லமை இந்த புஸ்தகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அன்பானவர்களே, ஸோ இதெல்லாம் படிக்க நமக்கு மனசில் ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், ஒரு அன்பு உண்டாகணும். இந்த புத்தகத்தை நான் அதிகமாக என்ன செய்யணும்? நான் நேசிக்கணும், அதற்காக அதிக நேரம் செலவழிக்கணும் என்ற ஒரு தாகம் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ காலம் என்னும் அதிசயம் இந்த புஸ்தகத்தை உருவாக்குறதுக்கு தான் 1600 ஆண்டுகள். வேறு எந்த புஸ்தகத்துக்கும் அப்படி ஆனதே இல்லை. நாலாவது அதிசயம் விற்பனையிலும் நிகரற்ற அதிசயம், தி வண்டர் ஆஃப் இன்கம்பேரபிள் சேல்ஸ். எல்லா காலத்திலும் விரும்பி வாங்கப்படும் விலை குறைந்த புத்தகம். நீங்கள் இந்த கிறிஸ்தவ புத்தக கடைகளில் போய் இந்த பழைய புஸ்தகங்கள்லாம் போட்டிருப்பாங்க. நான் அடிக்கடி நிறைய இந்த புக் சேல்ஸுக்கெல்லாம் போவேன். கிறிஸ்டியன் புக் ஷாப்பில் இந்த வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தக சேல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, தள்ளுபடி விற்பனை. அதில் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், 10 ரூபாய்க்கெல்லாம் பைபிள் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு பைபிள் கிடைக்கும். நல்ல பைபிள் கிடைக்கும். 50 ரூபாய்க்கு கிடைக்கும். விலை குறைந்த, விலை மலிவாகவும் பைபிள் கிடைக்கும். விலை மிகுதியான விலைக்கும் இந்த பைபிள் கிடைக்கும். 3000, 4000, 10,000, 12,000 அப்படியும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உலகத்தில் விலை குறைந்த புத்தகமும் பைபிள் தான், விலை உயர்ந்த புத்தகமும் பைபிள் தான். உலகில் நம்பர் 1 சிறப்பு புஸ்தகமாக இன்றும் அது விற்பனையில் வீழ்ச்சியின்றி முதலிடத்தை வகித்து கொண்டே இருக்கிறது. மனிதனின் நிலையை உணர்த்தும் புத்தகமாக அது இருப்பதால்
விலை பெரிதாக எண்ணப்படுவதில்லை. அதனால் அது விற்பனையிலும் நிகரற்ற அதிசயமே. சரிங்களா? ஸோ திஸ் புக் இஸ் நாட் அட் ஆல் அவுடேட்டட். அப்படி தானே? இது காலாவதி ஆகாத புத்தகம், காலத்தால் அழியாத, அழிக்க முடியாத ஒரு புத்தகம். பைபிள் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 119:72 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு. ஓகே, வசனம் மாறி வந்திருக்கு. சங்கீதம் 119:72 வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சரிங்களா? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும், தங்க வெள்ளியை காட்டிலும் எதான் பெருசு? வசனம்தான் பெருசு. நம்ம தங்கத்தை மதிக்கிறோமா? வசனத்தை மதிக்கிறோமா? வசனத்தை மனசில் பத்திரப்படுத்தி வைக்கிறோமா, இல்லை தங்கத்தை பேங்க்கில் பத்திரப்படுத்தி வைக்கிறோமா? லாக்கரில், சேஃப்டி லாக்கரில். எதுக்குங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம்? தங்கத்தை தானே பெருசாக மதிக்கிறோம். ஒரு காலத்தில் வீணாக போகும், மண்ணாக போகும். பைபிளே சொல்லுது, இந்த பொன் வெள்ளி என்ன செஞ்சிருவாங்களாம்? தெருக்களில் எரிந்து விடுவார்கள். எசேக்கியேல் 7:19 படித்து பாருங்க. அவர்களுடைய பொன் அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கும். ஒரு டைம் வருது, அந்த டைமில் இந்த வெள்ளி, இந்த தங்கம் வெள்ளியெல்லாம் பூரா தெருவில் கிடக்கும். படிச்சிருக்கீங்களா பைபிளில்? இன்னொரு வசனம் பாருங்களேன், ஸ்க்ரீனில் இல்லை, பைபிள்லேருந்து வாசிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிளை திறங்க கொஞ்சம். ஏசாயா 2வது அதிகாரம், ஏசாயா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. 21. மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சுர்களுக்கும் துறிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். சரிங்களா? மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும், நம்ம அப்படிலாம் ஒன்றும் வெள்ளி விக்கிரகம் பொன் விக்கிரகம்லாம் நம்ம உண்டாக்கிலாம் வைக்கல, சரிதானே? உண்டாக்கிலாம் வைக்கல, ஆனால் பத்திரமா வச்சுருக்கோம்ல, அது மேலே நம்பிக்கையை வச்சுருக்கோம்ல, அது போட்டுட்டு போனால் தான் மதிப்புன்னு நினைக்கிறோம்ல, அதைத்தான் கல்யாணத்தில் ரொம்ப ஓவராக கேட்குறோம்ல, எதிர்பார்க்குறோம்ல தங்கத்தை. ஆமாவே இல்லையா? அட்வென்டிஸ்ட் சபையில் இல்லைன்னு சொல்லுங்க, இந்த வரதட்சணை இல்லைன்னு சொல்லுங்க, நான் ரிசைன் பண்ணிடுறேன். அன்பானது, இதெல்லாம் ரொம்ப அற்பமான செயல். உலகத்தார் போல வரதட்சணை வாங்குறதும், தங்கமாக கொடுங்க, பணமாக கொடுங்க, நகையாக கொடுங்க, இதெல்லாம் கேட்குறதும் பைபிளை படிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய செயல் கிடையவே கிடையாது. நாங்கள் 30 லட்சம் கேட்கலான்னு நினச்சோம், 40 லட்சம் கேட்கலான்னு நினச்சோம், இப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க நம்ம சபைகளில். பாருங்களேன், பைபிள் சொல்லுது, இந்த தங்கம் வெள்ளியெல்லாம் எங்கே எரிஞ்சிருவாங்களாம்? மூஞ்சுருகளுக்கும், அதாவது எலிகளுக்கும், துறிஞ்சில்கள். துறிஞ்சில் என்னது? துறிஞ்சில் என்ன தெரியுமா? வவ்வால்களுக்கும் எரிந்து விடுவார்கள். இந்த தலைகீழ தொங்கும் பார்த்தீங்களா வவ்வால்? இன்றைக்கி நாம அப்படி தான் இந்த தங்கம் வெள்ளிக்காக தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சும்மா மனப்பட வசனம் தான் சொல்கிறது, அப்படித்தானே? ஆனால் மனசில் எங்கே தான் இருக்குது? தங்கத்தில் தான் இருக்குது. சரி, போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, 5வது போலாமா? 5வது அதிசயம். 5வது அதிசயம் ஆர்வம் என்னும் அதிசயம். தி ஒண்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா வட்டி கிடையாதுங்க, இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம். ஏன்னா வட்டி கொடுறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சபைகளில். ஓகே, ஆர்வம் என்னும் அதிசயம் எல்லா தரப்பினரும் எல்லா தேசத்தாரும் விரும்பி வாசிக்கும் புத்தகம் எதுதான்? பைபிள் தான். சின்ன பிள்ளைகளுக்குன்னு பைபிள் இருக்குது, வாலிய பிள்ளைகளுக்குன்னு பைபிள் இருக்குது, அப்படி தானே? மேரேஜ் பைபிள்னு அப்படின்னு இருக்குது, அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? பிரைட்ஸ் பைபிள், பிரைட் க்ரூம்ஸ் பைபிள், அப்படி தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் இருக்கிறது பெருசு கிடையாது, வாங்கி படிக்கணும். சும்மா பைபிளை மாற்றிக்கிட்டால் மட்டும் போதாது, சரிதானே? கல்யாணத்தில் மாற்றினா மட்டும் போதாது, படிக்கணும்.
அப்போது எல்லா தரப்பினருக்கும் எல்லா தேசத்தாருக்கும் ஒரு விருப்பமான புஸ்தகம் இதுதான், இந்த பைபிள் தான். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வாலிபர்களும் வயோதிபர்களும் ஆளுக்கு ஒரு வேதம் என்று பெற்றிருப்பது அவரவருடைய ஆர்வத்தை சுட்டி காட்டுகிறது. பைபிள் எடுத்துகிட்டு வர நம்ம சர்ச்சுக்கு நிறைய பேர் பாருங்கள், சும்மா கையை வீசிக்கிட்டு வருவாங்க. கை வீசம்மா கை வீசுன்ற மாதிரி. உள்ளத்தை கவரும் உண்மை சொற்கள் அதன் உள்ளே இருப்பதால் அது ஆர்வத்தை தூண்டும் அதிசயமே. இந்த பைபிள் படிக்க படிக்க நம்முடைய ஆர்வம் என்ன செய்யும், இன்னும் அதிகமாகும். சரிங்களா? அப்படி ஆர்வமாக இந்த புஸ்தகத்தை கற்றுக்கணும். சரிங்களா? இந்த புஸ்தகம் தான் எங்கே கொண்டு போங்க, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்படின்னா எவ்வளவு நம்ம ஆர்வமாக இருக்கணுங்க. நம்ம ஆர்வம் போகிறோம் இந்த செல்ஃபோனுக்கு போயிடுச்சு, பாலா போன செல்ஃபோனுக்கு. இந்த செல்ஃபோனில் இருக்கிற பைபிளெல்லாம் தயவு செய்து பெரும்பாலும் நம்பாதீங்க. இப்போ படித்தேன் பார்த்தீங்களா, மண் குகையில் படித்தா அதில் மண் உலையில்னு காட்டுது. சரிதானே? நிறைய பேர் சர்ச்சில் உட்காந்து கூட செல்ஃபோனில் தான் பைபிள் பார்ப்பாங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வலிக்குது. அதெல்லாம் இந்த பைபிளில் மொபைலில் பைபிள் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆலயம்னு வரும்பொழுது இதுதான் முக்கியம், பைபிள் தான் முக்கியம். சரிங்களா? சரி, இந்த வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 17:11 சொல்லுது, அந்த பட்டணத்தார் பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய், அதான் ஆர்வம், மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு பவுல் வந்து பிரசங்கம் பண்ணார். சரிங்களா? காரியங்கள் இப்படி இருக்கிறதா, பைபிளில் இப்படிலாம் இருக்கா, இப்படி இருக்கிறதா என்று எப்படி ஆராய்ஞ்சாங்களாம்? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால அதாங்க ஆர்வம். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? பொதுவாக பெண்கள் எடுத்துக்கங்க, இந்த வாலிப்பிள்ளைகள் எடுத்துக்கங்க, புதுசாக ஏதாவது சமைக்கணுன்னு யூடியூப்பை பார்க்குறாங்க. நான் யூடியூப்பை பார்த்து செஞ்சேன் பாஸ்டர். சந்தோஷமா? இன்னும் யூடியூப்பை பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் எதையும் பார்க்கணும், பைபிளையும் பார்க்கணும், இதில் படிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும். அப்போ அந்த பெரோய பட்டணத்தார் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படிலாம் இருக்கான் பைபிளில் அப்படின்னு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் என்ன எப்படி ஆனாங்களாம்? தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும், தெசலோனிக்கையில் இருக்கிறவங்க பைபிளை நல்லா படிப்பாங்களாம், அவங்கள காட்டில் இவங்க மாறிட்டாங்களாம். எப்படி மாறினாங்க? நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நீங்கள் இங்கிலீஷில் அந்த வசனத்தை பாருங்களேன். இங்கிலீஷில் எப்படி தெரியுமா அந்த வசனம்? இந்த வசனத்தை வேணால் கொஞ்சம் இங்கிலீஷில் போடுங்க. மோர் நோபல். So Bible can produce noble people. கிறிஸ்தவர்கள் என்றால் பைபிளை வச்சிருக்கிறவங்க அவங்களாம் எப்படி இருக்கணுங்க? They should be noble people. அந்த நோபல்ன்ற வார்த்தையை தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? நற்குணசாலிகள். குணசாலியான ஸ்திரின்னு வசனத்தை மட்டும் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பெண்களுக்கு மட்டும் அந்த வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறோம், நீதிமொழி 31:10. ஆனால் இந்த வசனம் சொல்லுது எல்லாரும் எப்படி மாறணுமா? நற்குணசாலிகளாக மாறணும். சரிங்களா? மோர் நோபல். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு நோபல் புக்கு கொடுத்துருக்காருங்க. என்ன புக்கு? God has given us a noble book to make us noble people. ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நோபல் பீப்புள் ஆர் ஃபீபிள் பீப்புள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நம்ம நோபல் பீப்புளாக இருக்கிறோமா அல்லது ஃபீபிள் பலவீனமான மக்களாக இருக்கிறோமா, நற்குணசாலிகளாக இருக்கிறோமா, குணத்தில் பலவீனர்களாக இருக்கிறோமா, யோசித்து பார்க்கணும். சரிங்களா? ஆண்டவர் உங்களை என்னையும் நற்குணசாலிகளாக மாற்றணுன்றதுக்காக தாங்க இந்த பைபிளை கொடுத்துருக்காரு. ஆனால் பாருங்கள், இந்த பைபிளை வச்சுக்கிட்டேன் வீட்டுக்குள்ளே சண்டை, வேலை பார்க்குற இடத்துல சண்டை, சர்ச்சில் சண்டை, வாயில் வர்றது பூரா கெட்ட வார்த்தை, வாயில் வர்றது பூரா பொய், பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டம். யார்? கிறிஸ்தவர்கள், இந்த புக்கை வச்சிருக்கிறவங்க. அப்போ இந்த பைபிள் நம்ம என்ன செய்யணுங்க? இட் ஷுட் மேக் அஸ் நோபல். ஆர் வி பிகமிங் நோபல்? நோபலாக மாறிட்டு இருக்கிறோமா? எல்லாம் நம்ம பெரும்பாலும் யோசிக்கிறதே கிடையாது. நம் நற்குணசாலிகள் ஆகணும்.
அந்த ஆர்வம் நமக்கு சத்தியத்தை கற்றுக்கொள்ள அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கற்றுக்கொள்கிறத நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் we will surely become noble. ஆறாவது அதிசயம், மொழி என்னும் அதிசயம். தி ஒண்டர் ஆஃப் லாங்குவேஜ். இந்த பைபிளை யாரெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்ப்பவர்கள், மீன் பிடிப்பவர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்களாம் மீன் பிடிச்சவங்க. ஆடு மேய்க்கிறவங்க யார்? தாவீது. சரிதானே? தாவீதோ சங்கீதம் நிறைய இருக்கிறார். தாவீது, மோசே, இவங்கெல்லாம் மோசே மீதியான் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சார். சரிங்களா? ஆடு மேய்க்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, மாடு மேய்ச்சவங்க. ஆமோஸ் மாடு மேய்க்கிறவர், மாடு மேய்த்த தீர்க்கதரிசி. அப்படி மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த அந்த பழங்கள்லாம் பொறுக்கிட்டு திரிவாராம். சரிங்களா? அத்திப்பழங்கள், இந்த மாதிரி பழங்களை பொறுக்கிட்டு இருந்தவர். ஆக பெரும்பான்மை யாருன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பறிவில்லாத அநேகரை வைத்து ஆண்டவர் வேதாகமத்தை எழுத வைத்தார். சரிங்களா? இப்படி படிக்காதவர்கள் எழுதின பரிசுத்த வேதாகமத்தின் மூல மொழிகளை இன்று நன்கு படித்த மாமனிதர்கள் துருவி ஆய்வு செய்து வேத ரகசியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் பணியில் இரவும் பகலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படியானால் வேதாகமத்தின் மூல மொழிகள் ஒரு ஒப்பற்ற அதிசயமே. இப்போ பாருங்களேன், பைபிளில் ஒரு வசனம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வசனத்தை பாருங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் அந்த யூத மூப்பர்கள் கண்டு, அவர்கள் பேதுரும் யோவானும் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும், பேதமைனா அறிவில்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. சரிங்களா? பேதுரு பாருங்க, 1 பேதுரு 2 பேதுரு. அவர் 1 பேதுரு 2 பேரும் எழுதி வைக்கல, வரிசையாக எழுதி வச்சார், அவ்வளோதான். அப்புறம் யோவான் 5 புக்கள் இருக்கிறார். சரிதானே? 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், யோவான் சுவிசேஷம், எல்லாம் சேர்த்து 50 அதிகாரங்கள். சரிங்களா? அப்போ இவங்கெல்லாம் படிக்காதவங்க, படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இவங்களை வச்சு ஆண்டவர் கிரேக்க மொழியில் பைபிள் எழுத வச்சார். சரிங்களா? இப்போ எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்போ அந்த மொழியை அவங்களுக்கு ஆவியானவர் அந்த வரத்தை கொடுத்துருந்துருக்கிறார். அதில் நிறைய பேர் பாருங்களேன், போன வாரம் சொன்னேன், தமிழ் வரல தமிழ் தமிழ் பைபிள் படிக்கிறதே கிடையாது. படிக்கல வச்சுங்க, தமிழ் வரவே வராது. தமிழ் பைபிளை படிக்கலைங்கன்னா தமிழ் வரவே வராது. சரிங்களா? நீங்கள் படிங்களேன், பைபிளை படிங்க, தமிழ் பைபிளோ இங்கிலீஷ் பைபிளோ. தமிழ் தெரியாதவங்க தமிழ் பைபிளை நல்லா படிங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கிலீஷ் பைபிளை நல்லா படிங்க. உங்களுக்கு பிறகு வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் இங்கிலீஷும், நிறுத்தவே முடியாது. சரிங்களா? மொழி என்னும் அதிசயம், அதில் ஆவியானவருடைய கிரியைகள் அந்த பைபிளில் இருக்குது. அதை படித்தோன்னா பேதை கூட என்ன செஞ்சிருவான்? மேதை ஆயிடுவான். சரிங்களா? ஏழாவது அதிசயம், கடைசி அதிசயம், பாதுகாப்பு என்னும் அதிசயம். தி ஒண்டர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். தி ஒண்டர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். நூற்றாண்டுகள் நெடுகிலும் இந்த பைபிள் பத்திரப்படுத்தப்பட்டது போல உலகில் எந்த புஸ்தகமும் பத்திரப்படுத்தப்படவே கிடையாது. பாதுகாக்கப்படவும் இல்லை வேற எந்த புஸ்தகம் போல. இந்த பைபிள் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நீரையும் நெருப்பையும் அழிவையும் அருவருப்பையும் சந்தித்திருக்கிற ஒரே புத்தகம் இதுவே. இந்த பைபிள் மேலே எத்தனை பேர் சிறுநீர் கழிச்சிருக்காங்க? இந்த பைபிளை தூக்கி மலஜலாதி கிடங்களை தூக்கி போட்டிருக்கிறாங்க. இந்த பைபிளை கிழிச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. சரிங்களா? வேற எந்த புஸ்தகத்துக்கு அப்படி நடந்ததே கிடையாது. காலங்கள் கடந்து போன போதும், ஏராளமான யுத்தங்கள் வேதாகமத்தின் மீது தொடுக்கப்பட்ட போதும், என்றும் அழியாத புஸ்தகமாக இன்றும் இது நிலைத்திருக்கிறது. ஆதலால் பரலோக புஸ்தகத்துக்கு தேவன் தந்து வரும் பாதுகாப்பு அதிசயமே. எவ்வளவு அதிசயம்! ஆண்டு சொல்லியிருக்கார் மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்படியானால் இந்த உலகத்தில் ஒளிந்து போகிற அழிந்து போகிற நிலையில் இருக்கிற நாம் அழியாத அந்த வாழ்க்கைக்காக இந்த ஆச்சரியமான புத்தகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? சரிங்களா? இதை மதிக்கிறோமா?
இதை தரையில் போடுறது, தரையில் போட்டு இழுக்கிறது, சரிதானே? அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது, கண்ட கண்ட இடத்துல வைக்கிறது, தூசி படிஞ்சு கிடக்கிறது, இதெல்லாம் நடக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புத்தகம் அதிசய புத்தகம், உங்களை என்னையும் அதிசய பிறவிகளாக்கும் புத்தகம். வேதாகமத்தை பின்பற்றும் நபர்கள் அதிசய பிறவிகளாக மாறுவார்கள் என்பதற்கும், அந்த வேதாகமத்தை பின்பற்றுகிற நாடுகள், தேசங்கள் அதிசய பிரதேசங்களாக மாறும் என்பதற்கும் சரித்திரம் சாட்சியாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்தின் மகாராணி யார் அப்படின்னா, நீண்ட காலம் ஆட்சி புரிந்த இங்கிலாந்தின் மகாராணி விக்டோரியா, குயின் விக்டோரியா. ரொம்ப காலம் இவங்க ராணியாக இருந்தாங்க இங்கிலாந்தில். இந்த ராணி கிட்ட ஒரு ஆப்பிரிக்கன் பிரின்ஸ், ஒரு ஆப்பிரிக்க இளவரசன் ஒரு கேள்வி கேட்டான். எல்லாம் கேள்வி கேட்டான் தெரியுமா? ராணி அவர்களே, இங்கிலாந்தின் மேன்மைக்கான ரகசியம் என்ன? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த கிரேட்னஸ் ஆஃப் இங்கிலாந்து? இங்கிலாந்தினுடைய மேன்மைக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே குயின் விக்டோரியா சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பைபிள் அப்படி உயர்த்தி காமிச்சாங்களாம். இங்கிலாந்தின் மேன்மைக்கான ரகசியம் இதுதான். திஸ் இஸ் த சீக்ரெட் ஃபார் த கிரேட்னஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமாங்க? என் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அவனுடைய வசனம் தான். இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வசனம் தான். நான் இந்த சத்தியத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வசனம் தான். சொல்ல முடியுமா? சொல்லணும். புராட்டஸ்டன்ட் இயக்கத்திற்கு தலைமையிடமான இங்கிலாந்தையும் அதன் அரசர்களையும் அழிப்பதற்கு கத்தோலிக்கம் எடுத்த முயற்சிகள் ஏராளம். இதெல்லாம் நிறைய சரித்திரத்தில் கதையாக இருக்குது. இங்கிலாந்தை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு கத்தோலிக்கம் எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சு. ஆனால் தேவன் தம்மையும் தம் வார்த்தைகளையும் கனம் பண்ணிய அந்த நாட்டை அற்புதமாக பல ஆபத்துக்களில் இருந்து விடுவித்திருக்கிறார். அர்மடா அப்படின்னு சொல்லுவாங்க. த பேட்டில் ஆஃப் அர்மடா, அர்மதா யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்மகதான் கிடையாது, அர்மதா யுத்தம் சொல்லுவாங்க. ஒரு கப்பல் போராட்டம் நடந்துச்சு. சரிங்களா? ஸ்பெயின் வந்து இங்கிலாந்து அழிக்க வந்துச்சு. ஆண்டவர் அற்புதமாக இயற்கையை பயன்படுத்தி இந்த ஸ்பெயின் கத்தோலிக்கத்தினுடைய கப்பல்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினார். ஒரு சுவாரஸ்யமான சரித்திரம். சும்மா ஒரு ரெண்டு லைனில் சொல்லிட்டேன். பிரியமானவர்களே, அப்போ பாருங்களேன், இந்த தேசம் இங்கிலாந்தில் இருந்து தான் என்ன பைபிள் வந்துச்சு? இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் பைபிள் வந்துச்சு. சரிங்களா? KJV 1611 வருஷம். இந்த கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சரிதான்? நான் ஞாபகம் இருக்கேன் அவங்களுக்கு. எப்படி அந்த பைபிளை ஜேம்ஸ் அரசன் கொண்டு வந்தான், அவனை கொல்றதுக்கு என்னெல்லாம் சதி பண்ணாங்க, கத்தோலிக்கம் எப்படிலாம் வேலை பார்த்துச்சு. ஆனாலும் அந்த பைபிள் வெளியே வந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இன்னும் வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. சரிதானே பிரியமானவர்களே? அப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த இங்கிலாந்து தேசம் வேதாகமத்தை முக்கியப்படுத்திய ஒரு தேசம். அதான் அந்த அம்மா ராணியம்மா சொன்னாங்க, இந்த தேசத்தின் மேன்மைக்கு ரகசியம் என்ன? பைபிள் தான். அன்பான தேவ பிள்ளைகளே, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் ரகசியம் என்ன தெரியுமா? பைபிள் தான். அப்படி தான் முன்னோடிகள் இந்த பைபிளை ஆராய்ஞ்சு படித்து போதித்து இந்த சபையை உருவாக்குனாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பைபிளை பின்பற்றி நாம் நடக்கிறோமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். சரிங்களா? இவர் தான் கிங் ஜேம்ஸ் அரசர். அவரை பற்றி ஏற்கனவே கதை சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? திரும்ப வருகிற நாட்களில் நம்ம படிக்க போகிறோம். அமெரிக்க ஜனாதிபதி 3ஆம் ஜனாதிபதி யாருன்னா தாமஸ் ஜெஃபர்சன். அவர் சொன்னாராம், புனித புத்தகத்தை கவனத்துடன் ஆராய்பவர்கள் சிறந்த குடிமக்களாக, சிறந்த கணவர்களாக, சிறந்த தகப்பன்மார்களாக மாறலாம் என்று எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன், எப்பொழுதும் சொல்லுவேன். Do you want to become a best father? Do you want to become a best husband? Do you want to become a best citizen? Read your Bible. Search your Bible. Bible will make you one. உங்களை அப்படி இந்த பைபிள் என்ன செய்யும்? மாற்றும். நம்மை இந்த வேதாகமம் மாற்றும். அப்படி மாற்றுவதற்கு தான் இதை கொடுத்துருக்காருங்க. இதை வச்சுக்கிட்டே நம்ம மாறாமல் இருக்கிறோமே, எவ்வளோ துரதிருஷ்டம் பார்த்தீங்களா? இன்னும் கோபம் வருது மூக்குக்கு மேலே, இன்னும் சண்டை போடுறோம், இன்னும் வந்து சுயநலம் இருக்குது, நான் தான் அப்படின்னு. உண்மைதானே? சரியாக படிக்கலை. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த பைபிளுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்.
ஒரு சின்ன பையன் ஒரு நாள் வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு தூசி படிந்த ஒரு புத்தகத்தை அவன் பார்த்தான். சரிங்களா? ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு, மம்மி இதுதான் தேவனுடைய புஸ்தகமா அப்படின்னு கேட்டான். உடனே அம்மா, ஆமாம் மகனே, திஸ் இஸ் காட்ஸ் புக், இதுதான் ஆண்டோடைய புஸ்தகம். அது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? தூசி படிஞ்சு இருந்துச்சான். அப்போ அந்த சின்ன பையன் படு வேகமாக சொன்னானா, மம்மி நாம் அந்த புஸ்தகத்தை அவர்கிட்டே திரும்ப கொடுத்துருவோமே, நம்ம ஆண்டவர்கிட்டே திரும்ப கொடுத்துருவோம். ஏனென்றால் நம்ம என்ன செய்யறது கிடையாது, நம்ம அதை ஒரு நாளும் பயன்படுத்துகிறதே கிடையாது அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இதான் நம்முடைய நிலைமை. இன்னொரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு வருது. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் அப்படி போனாராம். போகும்பொழுது வழியில் ஒரு விசுவாசி வீடு, அந்த வீட்டுக்கு போயிட்டு சரி ஒரு ஜோம் பண்ணுவோமே அப்படின்னு உள்ளே போனார். போன உடனே அவர் இப்படி போகிறாரு. போகிற வழியில் கையில் பைபிளாக எடுத்துகிட்டு போகல. அம்மா உங்கள் பைபிள் கொஞ்சம் கொடுங்கம்மா, பைபிள் வாசித்து நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த அம்மா இப்படி இப்படி அங்கிட்டு தேடி எடுத்தாங்களாம். தேடி பார்த்தாங்களாம். சரிங்களா? கடைசியில் பார்த்தா அவர் உட்காந்துருந்த அந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா, சேருக்கு இப்படி ஒரு காலுக்கு அண்டை கொடுத்துருந்தாங்களாம். ஒரு காலுக்கு கொஞ்சம் அண்டை கொடுத்து அந்த பைபிளை வச்சுருந்தேன். அப்போ அவர் நம்ம எடுத்து கொடுத்துட்டு அப்போ அவர் திறந்த உடனே உள்ளே ஒரு சீப்பு இருந்துச்சான். உள்ளே என்ன இருந்துச்சான்? ஒரு சீப்பு இருந்துச்சான். அந்த மாதிரி சொன்னாங்களாம், ஐயோ பாஸ்டர், இந்த சீப்பு இந்த பைபிளுக்குள்ளேயா இருக்குது, நான் எங்கெல்லாம் தேடுறேன். இந்த அம்மா எத்தான் தேடி இருக்காங்க? பைபிளை தேடாமல் அந்த அம்மா சீப்பை தான் தேடி இருக்கு. சரிதானே? மண்டையில் பேனு. சரிங்களா? அந்த அம்மா சீப்பை தான் தேடி இருக்கு. ஷி வாஸ் வெரி சீப். ஷி டிடன்ட் சர்ச் ஃபார் ஹர் பைபிள். எதை தேடலை? பைபிளை தேடலை. நம்மளும் அப்படித்தானே, சனிக்கிழமை காலையில் தான் ஓய்வு நாள் பாட புத்தகத்தை தேடுவோம், எங்கே வச்சே அப்படின்னு. ஆமாவா இல்லையா? எனக்கு தெரியலைங்க, உங்களுக்கு தான் தெரியும். யோசித்து பாருங்கள். நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக பரலோகம் கர்த்தருடைய சொற்களை என்ன செஞ்சிருக்கு? 7 தரம் மண் குகையில் உருக்கி, என்ன அர்த்தம்னா எத்தனையோ மனிதர்களை காலங்கள் நெடுகிலும் கர்த்தர் பயன்படுத்தி சுத்த சொற்களாக இந்த பைபிளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். அநீதி நிறைந்த அந்த உலகத்தில் அதிசய பிறவிகளாக நாம் விளங்க வேண்டும் என்றால் அனாதி தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆச்சரியமான படைப்பான அற்புத வேதாகம புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஏசாயா 8:18 வாசிக்கிறோம். ஏசாயா சொல்ல, இதோ நானும் கர்த்தரென கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அடையாளமாக அற்புதமாக மாறணும் அப்படின்னு சொன்னால், நம்ம குடும்பம் மாறணும், நம்ம சபை மாறணும்னு சொன்னால், இந்த அற்புத புஸ்தகத்தை வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். மார்ட்டின் லூத்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 2 தடவை பைபிளை ஃபுல்லாக படிப்பாராம். ஒரு வருஷத்துக்கு என்ன செய்வாராம்? 2 தடவை பைபிளை ஃபுல்லாக படிப்பாராம். நம்ம எத்தனையோ வருஷம் ஆச்சு பிறந்து, அப்படி தானே? இது வரைக்கும் பைபிளை நிறைய பேர் ஃபுல்லாக படித்ததே இல்லை. அவர் ஜொலித்தார்ல, அதனால தாங்க அவரோட ரகசியம் அதான். பைபிளை வருஷத்துக்கு 2 முறை படிப்பார், தினம் 3 மணி நேரம் ப்ரே பண்ணுவார். மார்ட்டின் லூத்தர், அதான் அவரோட ரகசியம். அவர் ஜொலித்தார், நாமும் ஜொலிக்கலாமே. எப்போ? வேதாமத்திற்கு முதலிடம் கொடுத்தால். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பாராக. சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, நீ கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற இந்த ஆச்சரியமான புத்தகத்தை நாங்கள் ஆர்வத்தோடு கற்று உமக்குள் வளர நல்ல குடிமக்களாக, ஆண்டவரே நற்குணசாலிகளாக நாங்கள் மாறணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய துர்குணங்கள், எங்களுடைய அசுத்தங்கள் எல்லாம் களைந்து போடும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.